ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை விட்டு போயிருக்கக்கூடிய இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி சடங்களை பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய மகளுக்கும் மருமகளுக்கும் இடையேயான சில கருத்து வேறுபாடுகள், மோதல்கள் வெடிச்சிருக்கிறதாக தற்போது ஒரு தகவல் கசிந்திருக்கிறது. இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் பலராலும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சில காரணங்கள் தற்போது கசிந்திருக்கிறது. அது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அவங்க மகளுக்கும் பார்க்கும் பொழுது மகளுக்கும் மருமகளுக்கும் இடையேயான அந்த தகராறு பார்க்கும் பொழுது நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் அதை பார்த்துருக்காங்க. அது மிகப்பெரிய அளவில் தற்போது பேசுபொருளாகவே மாறி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அந்த இடத்துல அப்படி என்ன நடந்தது, எதற்காக அவங்க இருவருக்கும் உள்ளே பார்க்கும் பொழுது இந்த கருத்து வேறுபாடு தகராறு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான தகவலோடு இன்னும் பரபரப்பான தகவலை தான் நாம் சேர்த்து பார்க்க போகிறோம். அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா, பாரதி ராஜா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை தான் இறப்பதற்கு முன்பாக பேசியிருக்காரு. அதை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பாரதி ராஜா தற்போது அவருடைய வயது பார்த்திங்கன்னா 84 வயதில் வயது மூப்பு காரணமாகவும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலேயும் அவர் இயற்கை எழுதிய விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அவர் கடந்த காலங்களில் பார்க்கும் பொழுது ரொம்பவே சிரமப்பட்டதாகவும் மிகுந்த மன வேதனை அடைந்ததாகவும் கூறப்படுகிறதுங்க. ஏன்னா கடந்த வருடம் 2025 வருடத்தில் அவருடைய ஒரே மகனான மனோஜ் மாரடைப்பால் இறந்ததுனால அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காரு. யாரையும் சந்திக்காம எந்த ஒரு பொது நிகழ்ச்சிகள்லையும் கலந்துக்காம அவர் பார்த்தீங்க அப்படின்னா தனிமையில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்ததாகவும் சொல்லப்படுது. இதன் காரணமாகவே குடும்பத்தார் கூட அவர் அந்த அளவுக்கு பெருசாக பேசுவதோ இல்லை அடிக்கடி குடும்பத்தாரிடம் பார்க்கிறதோ பழகிறதோ வீட்டுக்கு சென்று வருவதோ அப்படின்ற எந்த ஒரு உறவு முறையோ நெருக்கத்தையோ அவர் இந்த ஒரு வருட காலத்தில் அவர் கடைபிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டதாகவும் பலரும் சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில நடிகர்கள், அதாவது ராதிகா ஆகட்டும், அப்புறம் இல்லைன்னா கங்கை அமரன் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி பார்க்கும் பொழுது பாரதி ராஜாவை நேரில் சென்று ஆறுதல் கூறி பேசி வந்திருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அவர் அந்த அளவுக்கு பழைய நிலையில் பேசினது இல்லை. ஒரு மிகுந்த மனவேதனையோடையே இருக்கார். தன்னுடைய மகனினுடைய இறப்பை தாங்கிக்க முடியாத அளவுக்கு அவர் மிகுந்த வருத்தம் அடைந்திருக்காரு. தினம் தினம் அவர் தன்னுடைய மகனை நினைச்சு வருத்தம் அடைந்து கொண்டே இருக்காரு அப்படின்ற மாதிரியான பல பேட்டிகள் பல விஷயங்கள் கசிந்த வண்ணமே இருந்தது. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கடைசி நேரத்தில் கூட பார்க்கும் பொழுது அவருடைய மனைவியாகட்டும் அல்லது மகளாகட்டும் யாருமே உடன் இல்லாமல் அவர் தனியாக தான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததும் சிகிச்சை பலனின்றி அவர் மரணித்ததும் அப்படின்னே சொல்லலாம். அவருடைய இறுதி மூச்சு நிற்கும் போது பார்க்கும்போது அவருடைய மனைவிக்கும் மகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அதற்கு பின்னர் தான் அவங்க பாரதி ராஜாவை பார்க்க ஓடோடி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இவருடைய இறுதி சடங்குல பார்த்தீங்க அப்படின்னா மகளுக்கும் மருமகளுக்குமான இடையில ஒரு சிறு தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறதுங்க. இதற்கு காரணமாக ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாரதி ராஜா தன்னுடைய சொத்து ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய குடும்பத்திற்கு மட்டுமே எழுதி வைத்ததாகவும் மருமகளுக்கு எதுவும் செய்யலை அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் மகளுக்கும் மருமகளுக்கும் இடையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தகராறு ஏற்பட்டதாக ஒரு சில தரப்பினர் சொல்லிட்டு வராங்க. ஆனால் இந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாலும் பலருடைய கருத்தாக இந்த விஷயம் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய மறைவுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது இந்த உலகத்தை விட்டு போக எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கான காரணத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ் சினிமாவுடைய வரலாற்றை 2 காலங்களாக பிரிக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எப்படின்னா பாரதி ராஜாவுக்கு முன் பாரதி ராஜாவுக்கு பின்.
அந்த அளவுக்கு தமிழ் திரைப்பட உலகத்தில் புரட்சியை ஏற்படுத்தியவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. ஸ்டுடியோ சுவர்களுக்குள்ள மட்டுமே சிக்கியிருந்த தமிழ் சினிமாவை கிராமத்து வயல்கள், வரப்புகள், மலைகள், நீர்நிலைகள் அப்படின்னு இயற்கையின் மடியில கொண்டு சென்றவர் அவர். கிராமத்து மக்களின் வாழ்க்கை, காதல், கோபம், பாசம், வீர உணர்வு, வலி அப்படின்னு மனித மனதின் எல்லா உணர்வுகளையும் திரையில உயிரோட்டமாக பதிவு செய்த கலைஞன் பாரதி ராஜா சொல்லலாம். அவரது மறைவு தமிழ் சினிமாவுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக மாறியிருக்கக்கூடிய நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு அவர் அளித்திருந்த ஒரு பேட்டி தற்போது சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவி வந்துட்டு இருக்கு. அந்த பேட்டியில வாழ்க்கை மீதான தனது காதலை மிகவும் உணர்வு பூர்வமாக பகிர்ந்திருந்தார் பாரதி ராஜா. இந்த உலகம் மிகவும் அழகானது, பெண்கள் அழகானவர்கள், பூக்கள் அழகானவை, மேகம் அழகு, மலை அழகு, நீர்வீழ்ச்சி அழகு, இயற்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அழகு. இத்தனை அழகுகளையும் விட்டுவிட்டு ஒரு நாள் போய்விட வேண்டி இருக்கும் என்று நினைக்கும் போது எனக்கு பயமாக இருக்கிறது. இந்த உலகத்தை நான் காதலிக்கிறேன், என்னை நான் காதலிக்கிறேன், இந்த வாழ்க்கை நீடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு அவர் பேசியிருந்தார். அதே பேட்டியில மரணம் குறித்து தனது எண்ணங்களையும் வெளிப்படையாகவே பகிர்ந்திருந்தார். நான் மறைந்தாலும் என்னுடைய உடல் மட்டும்தான் இந்த மண்ணுல கலக்கும். என்னுடைய படைப்புகள் மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்பது எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நாம் நேசித்த மனிதர்கள், இடங்கள், நினைவுகள், இந்த அழகான உலகம், இவை அனைத்தையும் விட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் வந்தா ஒருவித பயம் இருக்கத்தான் செய்கிறது அப்படின்னு கூறியிருந்தார். பிறவி பற்றியும் பாரதி ராஜா அப்போது சிந்தித்திருக்கார். சிலர் 7 ஜென்மம் இருக்கும் என்கிறார்கள், அடுத்த பிறவி இருக்கும் என்கிறார்கள். ஆனால் அது உண்மையா என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் அடுத்த பிறவியில் நாம் யாராக பிறப்போம், எப்படி வாழ்வோம் என்பதும் தெரியாது. இப்போது இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை மீண்டும் கிடைக்குமா? இந்த பாரதி ராஜாவாகவே மீண்டும் பிறப்பேனா? இந்த மக்களை, இந்த சினிமாவை, இந்த இயற்கையை மீண்டும் இதே போல் காதலிக்க முடியுமா என்று தெரியவில்லை. அதனால தான் இப்போது கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் உருக்கமாகவே பேசியிருந்தார். வாழ்க்கையை இவ்வளவு அழகாக நேசித்த மனிதர் இன்று நம்மிடையே இல்லை அப்படிங்கிறது தான் ரசிகர்களை அதிக வேதனைப்படுத்தி வருகிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த உலகம் அழகானது, அதை விட்டு போக பயமாக இருக்கிறது என்று சில மாதங்களுக்கு முன்பு பேசிய பாரதி ராஜா இன்று அதே உலகையே கண்ணீரில் மூழ்கடித்து விட்டு சென்றிருக்காரு. ஆனால் அவர் சொன்னது போல அவரது உடல் மட்டுமே மண்ணில் கலந்திருக்கலாம். அவர் உருவாக்கிய கதாபாத்திரங்கள், அவர் காட்டிய கிராமங்கள், அவர் விதைத்த கனவுகள், அவர் உருவாக்கிய சினிமா மொழி, இவை அனைத்தும் தலைமுறைகள் கடந்தும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும். அதனால தான் ரசிகர்கள் என்று ஒரே குரல்ல சொல்கிறார்கள், பாரதி ராஜா மறையவில்லை, அவர் படைப்புகளுக்காக இன்னும் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றின தங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற பரபரப்பான அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.